திருச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. QR கோடுடன் கூடிய அனுமதி சீட்டுகள் வைத்துள்ளவர்கள் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்க முடியும் என அமைச்சர் ஆனந்த் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை ஆரம்பம். இந்தியா முழுவதும் காலியாகும் 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய ஜூன் 18ஆம் தேதி தேர்தல். CBSE விடைத்தாள்களை ஆன்லைனில் திருத்தும் முறையில் குளறுபடி. மாணவி அங்கிதாவின் இயற்பியல் விடைத்தாளில் 16, 17வது பக்கங்கள் காணாமல் போனது கண்டுபிடிப்பு. தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 106.16 டிகிரி வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதி. சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண்ணை கார் ஏற்றி கொன்றது ஏன்? பாரில் டான்ஸ் ஆடும்போது இடுப்பில் கைப்பட்டதால் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்ததாக கைதான சுமன் பரபரப்பு வாக்குமூலம். எந்த ஓட்டுநரும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை. விபத்துகளை குறைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் கடத்தப்பட்ட 6 மாத பெண் குழந்தையை மயிலாடுதுறையில் மீட்டது போலீஸ். குழந்தையை கடத்திய பெண் உட்பட 3 பேர் சிக்கினர். ஆலங்குளம் அரிவாள் வெட்டு சம்பவத்தில் இதுவரை சிறுவன் உட்பட 12 பேர் கைது. தப்பியோடி தலைமறைவானவர்களை பிடிக்க போலீஸ் தீவிரம். திருச்செங்கோடு திருவிழாவில் தேர் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழப்பு. சுவர் ஓரத்தில் நின்றபோது தேர் சக்கரம் மோதியதில் உடல் நசுங்கியது. திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ள சஷ்டிகனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க நடவடிக்கை. வரும் காலங்களில் தேர் திருவிழாவில் விபத்துகள் நிகழாமல் இருக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும். சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சஷ்டிகனை சந்தித்த பின்னர் அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. கூடுதல் கவனம் செலுத்தணும். சொல்ற மாதிரி தேர் பக்கத்துலயும் மதுரையில கூட ஒரு கூட்டமா தான் மக்கள் வராங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்தணும் சொல்லியிருக்காரு. கோடை விடுமுறை முடிந்து வெளியூர் சென்றவர்கள் சென்னை திரும்புவதால் விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. டெல்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்வு. மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு. பீகாரில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமகன் தரப்பில் உறவினர்கள் அதிகமாக வந்ததால் உணவில் வேதி மருந்தை கலந்ததால் பரபரப்பு. விருந்து சாப்பிட்டவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அவசரமாக வெளியேறினர். அமெரிக்காவின் அதிநவீன ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவிப்பு. ஈரான் அமெரிக்கா ராணுவ தாக்குதலில் மீண்டும் பதற்றம். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இந்தோனேஷியாவின் அல்பியான் ஷோஹிபுல் இணையை வீழ்த்தி அசத்தல். IPL கிரிக்கெட்டிற்கு சில ஆலோசனைகளை வழங்கிய சச்சின் டெண்டுல்கர். பவர் பிளேவை 2ஆக பிரிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். சுழற்பந்து வீச்சாளர் மிச்சல் சாண்டனர் இங்கிலாந்து தொடருக்கான நியூசிலாந்து அணியில் இணைந்தார். காயத்தில் இருந்து குணமடைந்ததால் களமிறங்குகிறார் சாண்டனர். இந்தியா ஏ அணியில் ரியான் பராக்கிற்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் களமிறங்குகிறார். IPL தொடரின் போது ஏற்பட்ட காயத்தால் ரியான் பராக் 3 மாதங்கள் ஓய்வு.